அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய டே 1 கவுன்சிலிங் அப்படின்றது நடந்திருக்கு. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 400 மாணவர்கள் இன்னைக்கு அந்த கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதுவும் ஆப்சென்டீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் 3 பேர் மட்டும் தான் ஆப்சென்ட். போன தடவை கூட இந்த ஆப்சென்ட் கம்மி. போன தடவை வந்து 500 மாணவர்கள் 9 பேர் ஆப்சென்ட் ஆயிருந்தாங்க. போக போக டே 2, டே 3, டே 4ல போக போக இந்த ஆப்சென்டீஸ் அப்படின்றது அதிகமாயிட்டே போகும். இந்த 400 மாணவர்களில் 3 பேர் போக பேலன்ஸ் இந்த 397 போஸ்டிங்ஸ் அப்படின்றது காலியாக இருக்கு. அதில் விஏஓ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விஏஓ வந்து பெருசா ஓடாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா விஏஓ 129 வேகன்சிஸ் போயிருக்கு. போன தடவை விஏஓ எடுத்தவங்க நிறைய பேர் நெக்ஸ்ட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஏஓ அப்படின்றது போயிருக்கு. ஜேஏஓ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 257 வேகன்சிஸ் போயிருக்கு. மொத்தம் 257 வேகன்சிஸ் ஜே நார்மல், அதாவது ஸ்பெஷல் கோட்டாஸ் எதுவும் இல்லாமல் நார்மலாக எடுக்கக்கூடிய ஜேயில் உங்களுக்கு 257 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. அதே போல் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஜேஐசி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜேஐ காப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. அப்போ மொத்தம் உங்களுக்கு இங்கேயே 397 வேகன்சிஸ் அப்படின்றது ஃபில்லாக இருக்குது. ஸோ போக போக பின்னாடி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வேகன்சிஸ் அப்படின்றது கொஞ்சம் ஆப்சென்டிஸ் அப்படின்றது அதிகமாகிட்டே போகும். வேகன்சிஸ் அப்படின்றது கொஞ்சம் அப்படியே பெண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். விஓலாம் வந்து 129 வேகன்சிஸ். அந்த விஓ போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன தடவை விஓ எடுத்தவங்க நிறைய பேர் வந்து இந்த தடவை எக்ஸாம்ஸ்க்கு படிக்க முடிஞ்சு. அதனால் அதே போல் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கிடைக்குமான்னு சொல்லி. விஓவோட கம்பேர் பண்ணுறப்ப எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வேலை பயங்கரமாக இருக்கும். விஓ வந்து ரெண்டுமே உங்களுக்கு 24/7 ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ரெண்டுமே உங்களுக்கு 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ஆனால் ஈவோல உங்களுக்கு வேலைப்பளு அப்படின்றது நிதர்சன உண்மை. அதுதான் உண்மை. வேலைப்பளு அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுங்க. அதே போல் அந்த நிறைய அந்த திருவிழா டைம்லாம் சாட்டர்டே சண்டேஸ்லாம் லீவ் இருக்கிறதில்ல, திருவிழா டைம்லாம் வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மேபி அது அதனால இது உங்களுக்கு ஈஓ அப்படின்றது ஓடாமல் இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு விஏஓவும் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இது மூணுமே வந்து செம்மையாக ஓடிச்சு, சூப்பராக ஓடிச்சு. ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிலாம் பயங்கரமாக ஓடிச்சு. அதே போல் விஏவும் பயங்கரமாக ஓடி இருக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் கேட்டகரி எது அப்படின்றதுல நீங்கள் எப்படி பார்க்கணும். நீங்கள் இதில் மொத்தமாக ஃபில் பண்ணுறதை பார்க்குறத விட இந்த 2 பிடிஎஃப்மே நம்ம உங்களுக்கு போடுறோம். ஃபியூச்சரில் நீங்கள் அடுத்த வருஷம் கவுன்சிலிங் போகிறவங்களா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 பிடிஎஃப்மே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கூகுள் டிரைவில் போட்டு உங்களுக்கு அந்த பிடிஎஃப்கான லிங்க் உங்களுக்கு தரோம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் இப்போ நீங்கள் எனக்கு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, ஃபோனில் இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸ் அப்படின்றது பெண்டிங் இருக்கும். நீங்கள் ஒரு சில டிபார்ட்மெண்ட் மைண்டில் வச்சிருப்பீங்கல்ல, அதை எடுத்து இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கும், ஃபோன்லேயும் இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் எடுத்து போட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்கூல் எஜுகேஷனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய வேகன்சிஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இப்படி பார்த்துக்கங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள். இப்படி தான் வந்து எவ்வளோ வேகன்சி, அதாவது எல்லாருக்கும் நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு எது தேவையோ நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். நல்லா பார்த்துக்கங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்போ இங்கே இருக்க பாருங்க. ஸ்கூல் எஜுகேஷன் 188 வேகன்சிஸ். அந்த 188மே அப்படியே இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷனில் இருந்தது மொத்தத்துக்கு எத்தனை வேகன்சி தான்? 188. அந்த 188 அப்படியுமே இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் உங்களுக்கு எவ்வளோ போயிருக்கு. அப்போ நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதில் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றது. அதே போல் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு டிரான்ஸ்போர்ட் பார்ப்போமா. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வேகன்சி இருந்துச்சு? 128 இருந்துச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். டிரான்ஸ்போர்ட் ஓகே. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 128 வேகன்சிஸ் இருந்துச்சு. அதில் 4 வேகன்சிஸ் ஃபில்லாக இருக்குது, 124 இருக்குது. அப்போ இப்படி தான் நீங்கள் பார்த்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நல்ல தெளிவாக உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதை சொல்கிறக்காக தான் போட்டோம். ஹிந்து ரிலிஜியஸ் HRNCயில் உங்களுக்கு 44 வேகன்சியுமே அப்படி தான் இருக்குது. போக தான் எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து 5th day 6th dayல எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். ஸோ வந்து போக தான் போயிட்டுருக்கும். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்காக கொடுக்குறோம் நம்ம உங்களுக்கு இந்த 2 பிடிஎஃப்மே உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதே போல் நம்ம கவுன்சிலிங் தொடர்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.